தயவு செஞ்சு கேட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணுடா. சரிம்மா, நீங்க கொஞ்ச நேரம் அந்த கோவில்ல இருங்க, நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். இந்தாக்கா, இந்தாக்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. மனோ நில்ல. என்னக்கா? எங்க போற? அதான் சொன்னேனேக்கா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்து ஹெல்ப் கேட்க போறேன். எந்த ஃப்ரெண்டு? ஆதியா? உன்கிட்ட தான் கேக்குறேன். ஆதிய பார்க்க போறியா? என்னக்கா எப்படி கேக்குற? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படிக்கா அவரை போய் பார்ப்பேன்? உண்மையிலே என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க தான்க்கா போறேன். நம்ப மாட்டியா? அப்போ எனக்கு சத்தியம் பண்ணிட்டு போ. ஆதிய போய் பார்க்க மாட்டேன், அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. என்னக்கா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சத்தியம் பண்ணு. என் மேல சத்தியமா நீ ஆதிய பார்க்க போலன்னு சத்தியம் பண்ணு. பண்ணுடா. பண்ணுங்கறல்ல. சரிக்கா, சத்தியமா. சத்தியமா? சரி, சத்தியமா ஆதி சாரை பார்க்க போக மாட்டேன், அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன். போதுமா? அக்கா வா, உள்ள போய் விளையாடலாம். இது யாரோட வீடு மனோ? அக்கா. ஆதியோட தான். அக்கா, என்னக்கா எப்ப பார்த்தாலும் இப்படியே கேட்டுட்டு இருக்க? இது என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் தான்க்கா. அவரோட ஃபேமிலி கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. இங்க அவங்க பிசினஸ பாத்துக்கிறதுக்காக அப்பப்ப இங்க வருவாங்க. அதுக்காக தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ கட்டி வச்சிருக்காங்க. என்னக்கா அப்படி பாக்குற? டேய் மனோ, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ ஏதாச்சும் போய் சொல்லி என்னை இன்னும் கஷ்டப்பட வைக்காத ப்ளீஸ். அக்கா, என்னக்கா அப்படிலாம் பேசுற? உன்கிட்ட நான் போய் சொல்லிருக்கேனா? அக்கா, மனசை போட்டு குழப்பிக்காத. இங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க நீ நிம்மதியா இருக்கலாம். அதுவும் இல்லாம வேற வீடு பாக்குற வரைக்கும் தான் நாம இங்க இருக்க போறோம். சரிக்கா, நைட் ஒரு கேட்டரிங் ஆர்டர் வந்திருக்கு. அம்மா, பாட்டி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நம்ம போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடலாம். டேய், என்னடா சொல்ற திடீர்னு? அக்கா, இது வேற ஒருத்தவங்களுக்கு வந்த ஆர்டர் தான். ஆனா கடைசி நேரத்துல ஏதோ சொதப்பிடுச்சு போல இருக்கு. அதான் என்கிட்ட போன் பண்ணி கேட்டாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் நம்ம வேற வீடு பாக்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கவாவது யூஸ் ஆகும்ல. என்ன கால் பண்றேன்? செக்யூரிட்டி மேடம். வணக்கம் மேடம். என்ன விஷயம்? கெஸ்ட் ஹவுஸ்ல டியூட்டி பார்க்காம இங்க வந்திருக்கீங்க? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். மேடம், அது நான் சொல்றேனேன்னு கோவப்படக்கூடாது. நம்ம மாப்பிள்ள சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்திருந்தாரு. ஆதியா? அவர் எதுக்கு அங்க வந்தாரு? இல்ல, கெஸ்ட் ஹவுஸ் சாவி வேணும்னு கேட்டாரு மேடம். திடுதிப்புன்னு கேட்டதால எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மேடம். அப்புறம் என்ன இருந்தாலும் உங்களை கட்டிக்க போற மாப்பிள்ள அவர் கேட்டு கொடுக்காம போனா தப்பாயிடல மேடம். அதான் கொடுத்துட்டேன். ஆனா என்ன ஆனா? சாவி வாங்கினதும் அவர் என்கிட்ட ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துக்க சொன்னாரு. அதோட மேடம், இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேணான்னு சொன்னாரு மேடம். என் மனசு கேட்கல. என்ன இருந்தாலும் உங்ககிட்ட வாங்குற சம்பளத்துல தான் என் குடும்பமே நடக்குது. அந்த நன்றி விசுவாசத்துல தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் மேடம். சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். எனக்கு என்னமோ ஏதோ தப்பா இருக்கு மேடம். தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட சொன்னது மாப்பிள்ள சாருக்கு தெரிய வேண்டாம். நான் வரேன் மேடம். யார் நீங்க? பாருடா, எங்க இடத்துல நின்னுகிட்டு எங்களே யாருன்னு கேக்குறியா? ஆமா, நீ யாரு? நான்
மனோவோட. ஏய் இங்க வேலைக்காரியா இருப்பாடா. ஹலோ, என்னங்க நீங்க பாட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் மனோ கிட்ட பேசிக்கோங்க. கிளம்புங்க. எட்டு வைடா. ஹலோ, எந்திரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் 4 கிளாஸ் எடுத்துட்டு வா. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐஸ் கியூப் இருக்கும், அதே எடுத்துட்டு வா. அப்படியே 4 பேருக்கு ஆம்லெட் காரமா எடுத்துட்டு வா. ஏய் என்ன முறைச்சிக்கிட்டு இருக்க? வேலைக்காரின்னா இதெல்லாம் பண்ணணும், புரியுதா? இவள ஆளை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியலையே, வேற மாதிரிலாம் இருக்கா? என்ன இங்கேயே நிக்கிற? போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நான் வேணா ஹெல்ப்புக்கு வரவா? டைம் ஆயிடுச்சு, என்ன நிக்கிற? போய் போட்டு எடுத்துட்டு வா. அம்மா 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 தமிழ், என்னாச்சு? தூங்கலையா? இல்லம்மா, ஒரே சத்தமா இருந்துச்சுமா. இது என்ன உன் குழந்தைங்களா? உன்னை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியலையே. உனக்கு 2 குழந்தை இருக்குன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமாண்டா, ஆளை பார்க்க சும்மா ஹீரோயின் மாதிரி தான் இருக்கா. எனக்கு என்னமோ இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் மச்சான். அதனாலதான் நமக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல இப்படி ஒருத்தைய விட்டுட்டு போயிருக்காங்க. தமு, ஆதித்யா, வாங்க போலாம். ஏய் எங்க போற? எங்க போறன்னு கேக்குறல்ல?